அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வரலாற்று காவலன் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10th ஹிஸ்டரியில லெசன் 4 இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய உலகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு தகவல். ஸோ இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா சைனா, ரஷ்யா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் போன்ற மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்றத இந்த பாடத்தில் கொடுத்துருந்துருக்காங்க. தைப்பிங் கழகம். ஸோ சைனால உங்களுக்கு தைப்பிங் அப்படின்ற இடத்துல அரச வம்சத்துக்கும் மக்களுக்கு இடையில நடைபெற்ற கழகம் தான் என்னது, இந்த தைப்பிங் கழகம். இது 1850 ஆரம்பிச்சு 1864 வரை நடந்திருக்கும். ஒரு பொதுமக்கள் சார்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் இருப்பார், அவரோட பேர் அவங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ தைப்பிங்கிற இடத்துல நடந்த தைப்பிங் கழகம் 1850 to 64. கடைசியில் அந்த அரச வம்சம் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கழகத்தில் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. 20 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருந்திருப்பாங்க இந்த தைப்பிங் கழகத்தில். ஸோ இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் மஞ்சு அரசின் முடிவு. சைனால மிகப்பெரிய வம்சம் எதுனா மஞ்சு வம்சம் தான், ஓகேங்களா? ஸோ அப்போ 1908 இருந்து இந்த மஞ்சு வம்சம், மஞ்சு அரசு அப்படின்றது சிதைய தொடங்கி இருக்கு. ஸோ தாவேகர் அப்படின்ற ஒரு பேரரசி அவங்களுடைய இறப்பை தொடர்ந்து, தாவேகர் அப்படின்ற ஒரு பேரரசியின் இறப்பை தொடர்ந்து இந்த மஞ்சு வம்சம் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவீன சீனாவின் தந்தை. ஸோ நவீன சீனாவின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சன் யாட் சென் அப்படின்றவர் தான். இது பிசி எக்ஸாம்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த ஆண்டு. டாக்டர் சன் யாட் சென். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நவீன சீனாவின் தந்தை. இது பாக்ஸ் கொஸ்டின், நம்ம ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் கொஸ்டின்ல இருக்கு. இந்த பிசி எக்ஸாம்ல கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியில் இது ஒன்று. அதுக்கப்புறம் பனிப்போர். இந்த பனிப்போர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் சோவியத் நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய நட்பு நாடுகளை வைத்து நடத்தப்பட்டதான் வந்து என்னது, இந்த பனிப்போர். இது இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடைபெற்றது. சோவியத்துக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய நட்பு நாடுகளுக்கும் இவங்களோட நட்பு நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்டதான் இந்த போர், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வட அட்லாண்டிக் ஒப்பந்தம். இதைத்தான் நேட்டோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டுச்சுன்னா 1949 போடப்பட்டுச்சு. இப்போ கரண்ட்ல எத்தனை நாடுகள் இருக்குன்னா 32 நாடுகள் இருக்கு. 2017 வரைக்கும் 29 நாடுகள் இருந்துச்சுன்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்ட்ல லாஸ்டா சேர்ந்த நாடு எதுனா 31வது ஃபின்லாண்டும் 32வது நாடாக ஸ்வீடனும் சேர்க்கப்பட்டுச்சு. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேட்டோ உறுப்பு நாடுகள். நேட்டோ உறுப்பு நாடுகள் ஜெர்மனி இருக்கு, இத்தாலி இருக்கு, துருக்கி இருக்கு, இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கு. ஜெர்மனி சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1955, துருக்கி சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1952. இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சீட்டோ அல்லது மணிலா ஒப்பந்தம். சீட்டோ அல்லது மணிலா ஒப்பந்தம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா 1954 நேட்டோ எப்படி இருக்கோ அதே மாதிரி நேட்டோ எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் ஐரோப்பியாவும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் தான் இது. இது வந்து எதுக்காக போடப்பட்டுச்சுன்னா சோவியத் யூனியன் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள நுழையக்கூடாது, ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ராணுவ உதவிக்காக ஒருத்தர் பண்ணிக்கணும் அப்படின்ற ராணுவ உதவிக்காண்டி போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இது, இந்த நேட்டோ ஒப்பந்தம் அப்படின்றது. சீட்டோ ஒப்பந்தம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லை. 1954 மணிலால போடப்பட்டது. பிலிப்பைன்ஸ் தலைநகரம் தான் இது மணிலா அப்படின்றது. ஸோ பிலிப்பைன்ஸு, ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, பாகிஸ்தானு இவங்கெல்லாம் போட்டாதான் என்னது இந்த சீட்டோ ஒப்பந்தம். இது அந்த அளவுக்கு ராணுவ நிரந்தரமான ஒரு படை கொண்ட அமைப்பா இல்லை. இப்போ நேட்டோல படை இருக்கு, அங்கே போய் உக்ரைன் சேர்றேன்னு சொல்றியான். அது சேரக்கூடாதுன்னு ரஷ்யா எதிர்த்து தான் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துச்சு. ஆனால் இங்கே வந்து அப்படியே எதிராக இருக்கு. இங்கே வந்து நிரந்தரமான ஒரு படைப்பிரிவு இல்லை. சீட்டோ அமைப்பு வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை அப்படின்றதான் இங்கே பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வார்சா ஒப்பந்தம். நேட்டோ அமைப்புன்னு பார்த்தாச்சுல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வார்சா ஒப்பந்தம். வார்சா ஒப்பந்தம் 1955 போடப்பட்டது. இது சோவியத் யூனியன் அதோட பாதுகாப்புக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இது. அதோட நட்பு நாடுகள், அதோடைய ஆதரவு நாடுகளுக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இது, இந்த வார்சா ஒப்பந்தம். அல்பேனியா, பல்கேரியா இப்படின்ற நாடுகளோட போட்டிருப்பாங்க அந்த ஒப்பந்தத்தை, ஓகேங்களா? ஸோ இது வந்து வார்சா ஒப்பந்தம், சரிங்களா? சென்டோ அல்லது பாக்தாத் ஒப்பந்தம். சென்டோ அல்லது பாக்தாத் ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு இடையில போடப்பட்டுச்சுன்னா ஈராக்கு, ஈரானு, பிரிட்டன், பாகிஸ்தான், துருக்கி இந்த நாடுகளிடையே போடப்பட்டதான் இந்த சென்டோ ஒப்பந்தம் அப்படின்றது. ஸோ இது அமெரிக்காக போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான். இதில் 1958 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இணைஞ்சிச்சு. ஆனால் பிற்போக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 1979 இந்த ஒப்பந்தம் வந்து கலைக்கப்பட்டுருச்சு. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம், பாக்தாத் சென்டோ அல்லது பாக்தாத் ஒப்பந்தம். அதுக்கடுத்து கொரிய போர். கொரிய போர் வந்து பார்த்தீங்கன்னா வட கொரியாவுக்கு தென் கொரியாவுக்கு இடையில நடைபெற்ற ஒரு போர். 1945 இது இரண்டும் பிரிஞ்சிருச்சு. இரண்டாம் உலக போர் அப்ப
முடிவில் இந்த 2 நாடுகளாக பிரிந்து கொண்டது. ஸோ வடகொரியாவில் இருக்கக்கூடிய வடகொரியாவில் இருக்கக்கூடிய 2ஆம் கிம் அப்படின்றவரும் தென்கொரியாவில் இருக்கக்கூடிய சிங்மன்ரி அப்படின்றவருக்கு இடையில ஒரு பகை உணர்வு. 2 நாடு ஒன்று சேர்வதற்கு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவு எடுக்கும் பொழுது 2 நாடு ஒன்று சேரும் போது நான் தான் அந்த நாட்டுக்கு தலைவராக இருப்பேன், இந்த பக்கம் இருக்கிறோம் இந்த பக்கம் இருக்கிறோம் பிரச்சனையா இருக்க போய் தான் இந்த கொரிய போர், பனிப்போரை சூடு பிடிக்க வைத்த போர் கொரிய போர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அணிசேரா இயக்கம் உருவான இடம் இது இந்தோனேசியாவில் உருவாச்சு. பாண்டுங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா பேர் இந்தோனேசியாவில் இருக்கு. ஸோ அணிசேரா இயக்கம் அப்படி உருவாகுது. அணிசேரா இயக்கத்தோடைய முதல் உச்சி மாநாடு எப்போ நடக்குதுன்னா 1961 முதல் உச்சி மாநாடு நடக்குது. அணிசேரா இயக்கத்தின் முதல் உச்சி மாநாடு 1961. அதில் பார்த்தீங்கன்னா டிட்டோ, யுகோஸ்லோவியாவின் டிட்டோ அப்படின்றவரும், எகிப்தின் நாசர் அப்படின்றவரும், கானாவின் நுக்ருமோ அப்படின்றவரும், அப்போ இந்தோனேசியாவின் சுகர்னோ அப்படின்றவரும், இந்தியாவினுடைய நேரு அப்படின்ற எல்லா பிரதமரும் அதிபரும் சேர்ந்து இந்த மாநாடு நடத்துறாங்க. இது எங்க நடக்குன்னா பெல்கிரேட், யுகோஸ்லோவியாவில் இருக்கக்கூடிய பெல்கிரேட் அப்படின்ற இடத்துல நடக்குது. ஸோ இதான் அணிசேரா இயக்கத்தின் முதல் உச்சி மாநாடு நடந்த வருஷம் 1961. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுயஸ் கால்வாய் தேசியமயமாக்கம் எகிப்துல இருக்கு. சுயஸ் கால்வாய் எங்க இருக்கு? எகிப்துல இருக்கு. 10 ஆண்டுகள் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய். அது முதல் செயற்கை கால்வாய் சுயஸ் கால்வாய் 1869 திறக்கப்பட்டது. இதை எகிப்தின் நாசர் என்ற அதிபர் என்ன செய்யறாரு 1956 தேசியமயமாக்கிறார். ஸோ இதுதான் மெயினான விஷயம். சுயஸ் கால்வாய் எங்க இருக்கு? எகிப்து நாட்டில் இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் உருவாக்கம். ஸோ இஸ்ரேல் தேசம் உருவாக்கம் எப்போ நடக்குதுன்னா ஜெர்மனியில் 2ஆம் உலக போரின் போது 6 மில்லியன் யூதர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அதற்கு அவங்களுடைய பழைய வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இப்போ இஸ்ரேலில் போர் வேற நடந்துட்டு இருக்கு. அதனால கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அரபு இஸ்ரேல் போர் எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1967 நீங்க போட்டு போயிடலாம். இஸ்ரேல் ஒரு நாடு உருவாகுது. ஸோ அந்த நாடு உருவாக்குறதுக்கு முன்னாடி பாலஸ்தீன விடுதலை இயக்கம் அப்படின்னு சொல்லி அதை தொடங்கினவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப முக்கியமான ஆளு. பாலஸ்தீன விடுதலை இயக்கம். ஸோ யாசர் அரபாத் அவர் தான் முதல் அதிபரும் கூட. ஓகேங்களா. ஸோ இது பழைய எஸ்ஏ கொஸ்டின். ஸோ அதனால ரொம்ப முக்கியமானது. ஈரானும் ஈராக்கும் போர் இது தேவையில்லை. இந்த பயணம் கூட மார்க்ஸ்ட்ரீட் ஒப்பந்தம் அப்படின்னு நெதர்லாந்து ஒப்பந்தம் 1992 போடப்பட்ட ஒரு முக்கியமான ஒப்பந்தம். சோவியத் ஐக்கியம் கலைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1991 டிசம்பர் 26 சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ரஷ்யா என்று நாடாக மாறிவிட்டது. ஓகேங்களா. ஸோ இவ்வளவுதான் பாயிண்ட். வேற எதுவும் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன விடுதலை இயக்கம் தான் பாக்ஸ் கொஸ்டின்ல இருந்துச்சு, அது கேட்டாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த பனிப்போர் என்ற வார்த்தையை உருவாக்குனவர் யாருன்னா ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்றவர். அது பாக்ஸ்ல இருக்கனால அது ரொம்ப முக்கியமானது. ஓரளவுக்கு இந்த பாடத்தில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம என்ன செஞ்சுட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ பிசி எக்ஸாம் நவம்பர் 9 நடக்க போது அனைவரும் சிறப்பாக எழுதுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிளாக் பேனால தான் எழுதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டாங்க. ப்ளூ கலர் பேனா யாரும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. எல்லாரும் பிளாக் கலர் பேனா கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. பிளாக் கலர் பேனாவில் மட்டும் தான் எழுதணும். பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் ஓஎம்ஆருக்குன்னு தனி பேனா வைக்கிறாங்க, அதை வாங்கிட்டு போய் எழுதுங்க. அனைவரும் கஷ்டப்பட்டு உழைச்சி வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.